ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூ ட்ரெண்டிங் இமேஜ் ஆட் மோஷன்ல எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆட் மோஷன் ஓபன் பண்ணீங்க. இந்த ப்ரீசெட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இம்போர்ட் பண்ணி உள்ள வாங்க. பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா கொடுத்துருக்கேன். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க, கலர் அண்ட் ஃபீல் செலக்ட் பண்ணுங்க, ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க, பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ண உங்க இமேஜை ஆட் பண்ணீங்க. பேக் வந்துருங்க, எடிட் ஷேப் செலக்ட் பண்ணுங்க, உங்க இமேஜ் கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணுங்க. பேக் வந்துருங்க, மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்க, உங்க இமேஜ் சென்டராக இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. பேக் வந்துருங்க, எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்க, வைப் செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு டிக்ரீஸ் பண்ணிங்க. பேக் வந்துருங்க, திரும்பி பேக் வந்துருங்க, மூணாவது செலக்ட் பண்ணுங்க, எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. வேறு டேட் இருக்கும் அதை டெலிட் பண்ணிங்க. உங்கள் பர்த்டே டேட் டைப் பண்ணிங்க, டிக் கொடுத்துங்க. பேக் வந்துருங்க, நாலாவது செலக்ட் பண்ணுங்க, எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. வேறு மந்த் இருக்கும் அதை டெலிட் பண்ணிங்க. உங்கள் பர்த்டே மந்த் டைப் பண்ணிங்க, டிக் கொடுத்துங்க. பேக் வந்துருங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டில் மூணாவது செலக்ட் பண்ணுங்க, எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு தளபதியும் டைப் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை டைப் பண்ணிங்க, டிக் கொடுத்துங்க. பேக் வந்துடுங்க, இதில் உங்கள் பேர் டைப் பண்ணிங்க. ஷேர் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜி செலக்ட் பண்ணுங்கள், இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட் அடித்து சேவ் கொடுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.